என்ன டூட், காலையில சீக்கிரமா வாக்கிங் வந்துட்டீங்க. ரொம்ப பலமா ஏதோ யோசனையில வேற இருக்கீங்க போல. ஆமாம் ப்ரோ, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி உடம்ப குறைக்கிறேன்ற பேர்ல நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க போறோம்னு தெரியல. என்னதான் ஜாகின்னு போனாலும் உடம்பு குறையிற மாதிரியே தெரியல. வயசும் ஏறிக்கிட்டே போகுது. பொண்ணு கிடைக்கிற மாதிரியும் தெரியல. என் கல்யாண கனவு கனவாவே போயிடும் போலயே. தோ இவனை பாருங்க, ஒரு வாக்கிங் ஜாகிங் எதுவும் போறதில்ல. நினைச்ச நேரத்துக்கு மூக்கு முட்டை திங்கிறான். ஆனாலும் பாருங்க எப்படி எவ்வளவு ஸ்லிம்மா இருக்கான்னு. ஆனா நம்ம பார்த்து பார்த்து தான் திங்கிறோம், அளவாதான் திங்கிறோம். ஆனாலும் எப்படி உடம்பு வைக்குதுன்னே தெரியல. இவங்கெல்லாம் வினையும் பிடிச்சவங்க ப்ரோ. எவ்வளவு தின்னாலும் தேர மாட்டாங்க, உடம்பு வைக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி நல்லவங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் புப்புடு உடம்பு வச்சிருவோம். இதெல்லாம் நல்லவங்களுக்கு உண்டான சாபம் ப்ரோ. டூட், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கவனை பார்க்க கூடாது, நமக்கு கீழே இருக்கவனை தான் பார்க்கணும். அந்த பக்கம் பார்க்காதீங்க, கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. இவனுக்கு நம்மளை விட 2 வயசு கம்மி. ஆனா ஆளை பாருங்க, மாடு மாதிரி இருக்கான். உங்களை விட 4 மடங்கு இருக்கிறான். அவனே ஜாலியா சந்தோஷமா இருக்கான். இவனோட கம்பேர் பண்ணும்போது நீங்கெல்லாம் ஸ்லிம் ப்ரோ. நீங்க என்ன சொன்னாலும் ப்ரோ, என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. எப்படியாவது உடம்ப குறைக்கணும் ப்ரோ, அப்பதான் சீக்கிரமா பொண்ணு கிடைக்கும். அப்படின்னா அதுக்கு நிஜமாவே வாக்கிங் போகணும். வாக்கிங் போறோம்னு மனசுல நினைச்சிட்டு சும்மா உட்காந்துருந்தா எப்படி உடம்பு குறையும் ப்ரோ? இந்த 4 நாளை நான் எவ்வளவு சின்சியரா வாக்கிங் வரேன்னு உங்களுக்கு தெரியுமா? 4 நாளா வரீங்க, அதுக்கு முன்னாடி 40 நாளா வரலையே. ஏன் ப்ரோ அந்த கடவுள் இப்படி இருக்காரு? ஏன் ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? அப்படி என்ன கடவுள் உங்க வாழ்க்கையில பண்ணிட்டாரு? அப்புறம் என்ன ப்ரோ, டேஸ்டா இருக்கிற சிக்கன் 65, பூரி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது எதுவுமே ஹெல்தி இல்லையா? டேஸ்டே இல்லாத கீரை, காய், களி இதெல்லாம் தான் ஹெல்தியா? இந்த கடவுளுக்கு மனசாட்சி இல்லையா ப்ரோ? நீங்க கேட்கறது நியாயம்தான் ப்ரோ. ஆனா பார்த்து ப்ரோ, அவரை வம்பு கிழித்து நல்லா போய்கிட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில எதுவும் கும்மி அடிச்சிட போறாரு. வேணாம் ப்ரோ, வேணாம். ஆமா ப்ரோ, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏற்கனவே வாழ்க்கை டண்டனக்கான்னு இருக்கு. இதுல அவர் 2 டனக்கனட்டாவை போட்டுற போறாரு. ஏன் ப்ரோ, கல்யாணம் பண்றதுல ஒரு மேட்டரா ப்ரோ? ஏன் நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறீங்க? ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க, யாரையாவது பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே ப்ரோ? நீங்க வேற ப்ரோ, ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்கெல்லாம் குனிஞ்ச தலை நிம்மற மாட்டாங்க. இதுல எங்க லவ் கிவ் பண்ண? இது உங்க ஆபீஸ்ல எல்லாரும் குனிஞ்ச தலை நிம்மறாத பொண்ணுங்களா? நீங்க வேற ப்ரோ, செல்போன் பாக்குறத சொன்னேன். காலையில கடலை போட ஆரம்பிச்சாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் கடலை போடுறாங்க அவங்க லவ்வரோட. இப்பெல்லாம் யார் ப்ரோ ஒருத்தரவே பல வருஷமா லவ் பண்றது? அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு ப்ரோ. ஸோ எப்படா பிரேக்கப் ஆகணும் வெயிட் பண்ணணும். அப்படியே கிரேப்ல ஆறுதல் சொல்ற மாதிரி உள்ள போயிடணும். நீங்க வேற ப்ரோ, இந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் எப்பவும் பாய் பெஸ்டின்னு ஒருத்தனை செகண்ட் ஆப்ஷன்லயே கூட வச்சிருக்காங்களே. அந்த கேப்ல அவங்க உள்ள போயிடுவாங்க. ஐயோ, அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் உள்ள போங்க. கொஞ்ச நாள் அப்படியே கண்டினியூ பண்ணி பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆகிடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் லொசுக்கு எல்லாம் போட்டு பாய் பெஸ்டியா ப்ரமோஷன் வாங்குங்க. என்ன ப்ரோ ஷாக் ஆகிட்டீங்க? எதுக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ? சரி வேணாம் விடுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு? நீங்க வேற ப்ரோ, இந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு பொண்ணுன்ற குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். ஆமாம் ப்ரோ, பொண்ணு கிடைக்காத இந்த காலத்துல பொண்ணுன்ற தகுதி பத்தாதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு? ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது கலியுகம் தான் போல ப்ரோ. கலிசட பயல்களையும் சல்லி பயல்களையும் தேடி தேடி இந்த பொண்ணுங்க போய் விழுகிறாங்க. நம்மள மாதிரி நல்லவங்கள சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. சரி விடுங்க ப்ரோ, நம்ம பிளான நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஃப்ரெண்டா உள்ள போறீங்க, லவ்வரா வெளியில வரீங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஐயோ சாரி. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களை மாதிரி ஒரு அறிவாளி ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் ப்ரோ. ஆனால் இம்பிட்டு அறிவையும் வச்சுக்கிட்டு எப்படி ப்ரோ இன்னும் நீங்கள் இந்தியாவிலேயே இருக்கீங்க?
நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். நம்ம படித்த அறிவும் படிப்போம் நம்ம இன்னைக்கே பயன்படணும் இல்லையா? அடடா, என்ன ஒரு தாய்நாட்டு பற்று. யூ ஆர் கிரேட் ப்ரோ. போதும் ப்ரோ, நீங்கள் என்ன ரொம்ப புகழ்றீங்க. இதுக்கு மேலே புகழ்ந்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஏரியா தூக்கி அடிக்க வந்துட போகிறாங்க. என்ன, வாங்க போகலாம் வீட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. லூசே,